வணக்கம்ண்ணா. இது சிங்கப்பூர் போய் டிக்கெட் ஆகி வந்தேண்ணா. பாஸில் போய் டிக்கெட் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ 8ஆம் தேதி வந்துட்டேன். இப்போ 8 வாரத்தில் ரீப்ளே பண்ணுன்னு சொன்னாங்கன்னா 8 வாரத்தில் நான் ரீப்ளே பண்ணல. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, டைம் எக்ஸ்ட்ரா ஆகுமாண்ணா, இல்லை இப்போ 8 வாரத்தில் பண்ணிடுவாங்களாண்ணா? ஏஜென்ட் தான் போய் சொல்கிறாப்லையா? அவர் இது என்னென்னு பாருங்கன்னா பாஸில் நான் போட்டு ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாப்புல. நான் இந்த இதை பாஸை கிளியர் பண்ணி விடுங்க, டிக்கெட் பண்ணால் அப்புறம் பிரச்சனையாக போயிடும், திரும்ப போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். 8 வாரத்தில் ரீப்ளே பண்ணிடுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களான்னு, இல்லை மேலே கொண்டு நாள் ஆகுங்களா, இல்லை எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? அன்றைக்கே சைன் பண்ணிட்டேன். அன்றைக்கி வெளியே டிக்கெட் ஆன அன்றைக்கே ஸ்கேனர் பிடிச்சி அனுப்பிட்டு ஏஜென்ட் அன்றைக்கே பண்ணிட்டாப்புல. பிரதர், இந்த மாதிரி உங்களை டீபோர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி 8 வாரம் 10 வாரம் 2 மாதம் 3 மாதம்னு ஏஜெண்ட் சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அமௌண்ட் அவங்கள்ட்ட பெரிய அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டு தான் அந்த ஜாபுக்கு போயிருப்பீங்க. உங்களை டீபோர்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் திருப்பி வந்தீங்க அப்படின்னா உடனே உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் கேட்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க உடனே உங்களுக்கு கொடுக்காம நாளை கடத்துறதுக்கு தான் இந்த மாதிரி 8 வாரம் 10 வாரம்லாம் சொல்கிறது, ஓகேங்களா? நீங்கள் வந்த உடனே கூட நம்ம 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி ரீஅப்பீல் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணி பார்த்து மோஸ்ட்லி கிடைக்காது. கரெக்டாக பண்ணுற ஏஜென்சிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களோட அமௌண்ட்டை நான் இத்தனை நாளில் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த அப்ளையிங் சார்ஜை மட்டும் பிடிச்சது போக மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் கரெக்டான ஏஜென்சி சைட்லேருந்து பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி நாளை கடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க இப்போ உங்களுக்கு பாஸ்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களா, அப்படிலாம் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு ரீசெண்டாக டிஇபி பாஸு பாஸில் டீபோர்ட் பண்ணவங்க யாருக்குமே 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி அப்ரூவல் கிடைக்கவே கிடையாது. இது வரைக்கும் யாருக்கும் கிடைச்சதும் கிடையாது. இன்னும் நிறையா பேர் சப்மிட் பண்ணிவிட்டு ரிப்ளையே வரலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் உங்கள் ஏஜென்ட் சொல்கிறது பொய். நீங்கள் அப்படி ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னா, ஆனால் நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி உங்களுக்கு அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சுயரூபம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அமௌண்ட்டை கொடுக்க மாட்டேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணையில் அதிகமான தொகையெல்லாம் பிடிச்சிக்கக்கூடாது. கரெக்டான ஏஜென்சினா அப்ளையிங் சார்ஜ் பிடிச்சிக்குவாங்க. ஒரு சில பேர் அவங்க அந்த உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அதுக்காக ஒரு 10,000 20,000 எடுத்துக்கிறேன்னு ஓப்பனாகவே சொல்லி தான் பண்ணுவாங்க. கரெக்டான ஏஜென்சி அப்படி தான் பண்ணுவாங்க. சில பேர் 1 லட்சம் எடுத்துக்கிட்டு 1.5 லட்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் அவங்க எடுத்துக்கணுன்ற தேவையே கிடையாது. ஸோ அதிகமான அமௌண்ட் எடுக்கக்கூடாது. சில பேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தெளிவாக பேசிக்கங்க. ஒரு சில பேர் ஆடிட்டரை வச்சு அப்ளை பண்ணேன், அதுக்காக ஒரு அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அதை கரெக்டாக வாங்க பாருங்கள். நீங்கள் அக்கௌண்ட்டில் மாற்றிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை திருப்பி தரல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள்